வணக்கம். இன்றைக்கி தினமலர் குறுக்கு எழுத்து போட்டி. இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா 21/2/2026. ஓகேங்களா? இதுதான் என்னோட கொஸ்டின்ஸு. இந்த கொஸ்டின்ஸ் ஒன் பை ஒன்னாக நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இடமிருந்து வளம் பார்க்கலாம். மண் டேஷை விவசாயிகள் நண்பன்ங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மண்புழு என்ன பண்ணுவோன்னா விவசாய நிலத்தில் உழுதுகிட்டே ஓட்ட போட்டுக்கிட்டே போகும். ஸோ உழுதுறதுக்கு பதில் மண்புழு யூஸ் ஆகும். சரிங்களா? ஒன்றாவது கொஸ்டின் மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா பூன்னு வருது. ஹிண்ட்டு மறுபிறவி சிவாஜி கணேசனும் பத்மினியும் நடித்த திரைப்படம் கூட. சிவாஜி கணேசனும் பத்மினியும் நடித்த படம் என்னென்னா புனர்ஜென்மம்னு ஒரு படம் 1961 உள்ளது. பதில் என்னென்னா புனர்ஜென்மம். ஆன்சர் புனர்ஜென்மம். சரிங்களா? இப்போ 8 ஜேன்னு வந்திருக்கு. இடமிருந்து வளம். நடிகர் திலகத்தின் கணவர் இந்த கணேசன். நடிகையர் திலகம்னா யாருன்னா சாவித்திரியோட கணவர் யாருன்னா ஜெயில ஆரம்பிச்சிருக்கு ஜெமினி கணேசன். இங்கே ஜெமினி போடலாம். 5 மேலே கீழே என்னன்னு பார்க்கலாம். நீல முடியுது. இளம்பெண் ஒரு ராசியும் கூட. இளம்பெண்ணை கன்னின்னு சொல்லுவோம். ராசியில் கன்னி ராசி உண்டு. ஸோ ஆன்சர் என்னென்னா கன்னி. அதுக்கடையில் இங்கே 13 இடமிருந்து வளம். மேலே இருக்குது முதல் எழுத்து. கந்தமதி அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. இந்த லெட்டர்ஸை மாற்றி போட்டால் மாறினால் மிக மெதுவாக வேகம். நம்மளுக்கு முதல் எழுத்து வந்தாச்சு. மந்தம் சொல்லலாம். மந்தகதி 11 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாம். 2வது எழுத்து க. வனவிலங்குகளின் கால்களில் கூறிய டேஷ் இருக்கும். வனவிலங்கோட காலில் எல்லாத்துலேயும் நகங்கள் தான் இருக்கும். நகங்கள் நெயில். மனுஷங்கள்லாம் வெட்டிடுவாங்க, அனிமல்ஸ் வெட்ட மாட்டாங்க. அதனால் நகங்கள். 17 இடமிருந்து வளம். 3வது எழுத்து க. சந்தனத்துக்கு பெயர் பெற்ற மாநிலத்தின் தலைநகர். சந்தன மரம் அப்படின்னாலே மைசூர் சாண்டல் தான் சொல்லுவோம். அதோட தலைநகர் அப்படின்னா கன்னடாவோட தலைநகர் எங்கன்னா பெங்களூரு. ஆன்சர் என்னன்னா பெங்களூரு. ஓகேங்களா? சரி, 19 இடமிருந்து வளம் என்னன்னு பார்த்தலாமா? அதுக்கடையில் 17 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாம். புதியவர்கள் அறிமுகமாகும் போது முதலில் அவர்கள் தங்கள் டேஷ்களை வெளிப்படுத்திக் கொள்வார். நம்ம 19 இடமிருந்து வளத்தையும் பார்த்துடலாம். கண்களின் பயன்பாடு. கண்ணை வச்சு நம்ம என்ன பார்ப்போம்? என்ன பார்ப்போம் தான் வருது. ஸோ ஆன்சர் என்னென்னா பார்வை. கண்ணோட யூஸ் என்னென்னா பார்க்கறது. ஸோ 17 மேலேருந்து கீழே பாருங்கள். புதியவர்கள் அறிமுகமாகும் போது முதலில் தங்கள் டேஷ்களை வெளிப்படுத்துக்குவாங்க. ஒருத்தங்க யாருன்னு தெரியாது, அவங்களோட இன்ட்ரடியூஸ் ஆகல. முதல்ல நம்மளோட நேம் தான் சொல்லுவோம். பெயர்களை சொல்லிக்குவாங்க. 18 இடமிருந்து வளம். சார், மேலேருந்து கீழ். ட்ரூவில் ஆரம்பிக்கணும். ருக்குமணி ஓட சுருக்கம். இதிலே ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. ருக்மணின்னு கொடுக்கல. ருக்குமணி அப்படின்னா ருக்கு மட்டும் சொன்னால் போதும். அடுத்து 20 இடமிருந்து வளம். 2வது எழுத்து கு.
வித்தியாசம், வேறுபாடு. ஆனால் இங்கே எழுத்து கு வந்துக்கனால பாகுபாடுன்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ இந்த ஒன் சைடை சால்வ் பண்ணி வந்துடுச்சு. நம்ம மீதி நம்ம வந்த ஹிண்ட்லேருந்து அகைன் கண்டினியூ பண்ணுவோம். 5 இடமிருந்து வளம் வந்து கேல ஆரம்பிக்கணும். கடமை டேஷ் கட்டுப்பாடு. இது எல்லா பக்கமும் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துருப்போம். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. ஆன்சர் என்னென்னா கண்ணியம். ரெண்டு மேலேருந்து கீழே பாருங்க, இன்னுன்னு முடியுது. காயம், காயத்துக்கு இன்னொரு வேர்டு என்னென்னா புண். ஓகே. ஸோ 3 மேலேருந்து கீழே பாருங்க, 2வது எழுத்து ஏ. சந்தேகங்கள், சந்தேகம்னா ஐயம் சொல்லலாம். இங்கே வந்து 5 எழுத்து வருது. சந்தேகங்கள் ப்ளூரலில் கொடுத்துருக்கனால இங்கே வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம், ஐயங்கள். ஐயங்கள் ஒரு சந்தேகம்னா ஐயம்னு சொல்லலாம். நிறைய சந்தேகம், ஐயங்கள் ப்ளூரல். 9 இடமிருந்து வளம். முகில், முகிலினங்கள்னு பாட்டிலே வரும். என்னென்னா மேகம். முகிலுங்கிறது நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க, மேகம். தமிழில் எல்லா கவிதையிலையும் இருக்கும். ஸோ இப்போ இது வரைக்கும் அந்த ஹிண்ட் வரைக்கும் முடிச்சிட்டோம். நம்ம அடுத்து ஹிண்ட் இல்லாமல் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். 4 மேலேருந்து கீழே என்னென்னு பார்ப்போம். தலை டேஷும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தானே தெரியும். எல்லாம் கோபத்தில் பேசுவாங்க. தலைவலியும் காய்ச்சலும் எனக்கு வந்தால் தானே, உனக்கு வந்தால் தானே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தலைவலி. 6 இடமிருந்து வளம்பாங்க, லீல முடியணும். அம்புலி மாமா உள்ளே ஒரு வனவிலங்கு. அம்புலி மாமா உள்ள வந்து வனவிலங்குன்னா புலி. இந்த லெட்டர்ஸுக்குள்ள புலி. ஆன்சர் வந்து என்னென்னா புலி. 6 மேலேருந்து கீழே என்னென்னு பார்க்கலாம். 6 மேலேருந்து கீழே கொஸ்டினே இல்லை. ஸோ ஹிண்ட் வச்சு எதுவுமே பண்ண முடியாது. 7 இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாம். இஸ்லாமியர்களில் முக்கியமான நாட்களில் ஒன்று. ஏற்கனவே இங்கே வந்து ரமலான் பைட்டுக்கு பக்ரீத்துன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே 2 எழுத்து தான். நம்ம ஹஜ்ஜு திருநாள் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே வந்து புனித திருநாள், ஈக திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹஜ்ஜுங்கிறது வந்து நம்ம புனித திருநாள்னு அவங்க சொல்கிறாங்க. பக்ரீத்தோட மறுநேம். பக்ரீத்துங்க வேர்டுக்கு நீங்கள் அதே நேம் கூகுளில் போய் போட்டிங்கன்னா ஹஜ்ஜு வரும். ஹஜ் திருநாள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த 10 இடமிருந்து வளம் என்ன. முகத்தில் இது 2 அவற்றின் கீழ்ப்புறம் உள்ள மட்டும் அசையும். முகத்தில் என்ன இருக்குது? கண்ணு, காது, மூக்கு. மூக்கு கீழே அசையாது, கண்ணு இல்லை, காது அப்படி அசையாது. வாயை சொன்னால் மேல் தாடை கீழ்த்தாடைன்னு சொல்லலாம். ஸோ தாடையில் வந்து கீழ்த்தாடை மட்டும் அசையும். ஆன்சர் என்னென்னா தாடை. 12 இடமிருந்து வளம். வினாவுக்கு தேவை. ஒவ்வொரு கொஸ்டின் கேட்டால் அதுக்கு ஆன்சர் தெரியணும். என்னது? விடை. இப்போ 12 மேலேருந்து கீழே இருக்கான்னு பார்க்கலாம். இது பாட்டு, ஜெயலலிதா பாட்டு கூட. வேட்டையாடு விளையாடு, விருப்பம் போல வாடு. ஆன்சர் என்னென்னா வேட்டையாடு விளையாடு. லைனில் முடிஞ்சிருக்கு. 14 இடமிருந்து வளம் என்னன்னு பாருங்கள். பயிருக்கு நடுவே வளரக்கூடிய இது நீக்கப்பட வேண்டும். பயிருக்கு நடுவே இது, பயிருக்கு நடுவில் வந்து என்ன வரும்னா களை, தேவையில்லாத புல், தேவையில்லாதெல்லாம் வந்து நீக்கு. 16 இடமிருந்து வளம் வந்து யா, முதல் எழுத்து. லண்டனில் உள்ள ஸ்காட்லாந்து டேஷ் துப்பறியும் திறமைக்கு பெயர் பெற்றது. ஸ்காட்லாந்து போலீஸ்னு சொல்ல மாட்டாங்க, ஸ்காட்லாந்து யார்டு.
யார் டூ போடலை, இட்டு போட்டிருக்கேன். இதுக்கு என்னங்கிறத நான் ரீசன் சொல்கிறேன். 15 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாம். யானை படுத்தால் குதிரை. இது வந்து பழமொழி. பெரிய பலசாலியானவங்க இருக்கவங்க வந்து கீழே மொத்தமாக சாஞ்சாங்கன்னா சாதா உள்ளவங்களுக்கு ஈக்குவல். யானை படுத்தால் குதிரை மட்டம். பலசாலியாக இருக்கவங்க வந்துட்டாங்கன்னா கீழே சாஞ்சிட்டாங்கன்னா ஈக்குவலாக தான், லோ பீப்புள்ஸுக்கு ஈக்குவலாக தான் கணக்கு பார்ப்பாங்க. ஸோ இதான் என்னோடய ஆன்சர்ஸ். எல்லா கொஸ்டின்ஸும் ஆல்ரெடி சால்வ் பண்ணிவிட்டேன். ஆன்சர்ஸ் ஒரு தடவை ரிவ்யூ பண்ணி பாருங்கள். டவுட்டுன்னா தப்புன்னா கமெண்ட்டில் கொடுங்க. நெக்ஸ்ட் டைம் அதை கரெக்ட் பண்ணிக்குவோம். தேங்க்யூ.